ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 100 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு தயிர் எடுத்துக்கிட்டேன். தயிர் போடாமல் இருக்காதீங்க, இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே தயிர் தான். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு 5 மசாலா எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம கரம் மசாலா எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு சிக்கன் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு, சில்லி பவுடர் கொஞ்சம், நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவுக்கு. அடுத்து ஒரு வெங்காயத்தை நல்லா நைஸாக நீளமாக அரிஞ்சு அதை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கருக விட்டுருங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்குன்னு ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி கருக விட்டுக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட் சிக்கனை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சிக்கனில் நம்ம தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து நம்ம வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து இந்த வறுத்து வச்சுருந்த இந்த ஆனியன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம இப்போ பாதி போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு இதை பண்ணி முடித்த பிறகு பாதி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வறுத்து வச்ச ஆனியன் இப்போ பாதி போட்டுடலாம். இன்னும் இவ்வளோ நான் வச்சுருக்கேன். இது சமைச்சு முடித்த பிறகு கடைசியாக அது மேலே போட்டுக்கிறது, அதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிச்சு, இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா நம்ம பிணைஞ்சு விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளே அந்த மசாலாலாம் நல்லா போகும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன், பாருங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்குன்னு. இப்போ உங்களுக்கு ஃபுட் கலர் இதே கலர் போதும் அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் ஃபுட் கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது பார்க்குறப்ப அப்படியே நல்லா எச்சு ஊறுது. ஓகே, இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா நம்ம ஊற விட்டுக்கலாம். அப்போ தான் இதில் உள்ள அந்த மசாலாஸ், அப்புறம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் இதில் நல்லா சார்ந்து கொடுக்கும். ஓகே, இதை நான் ஒரு மூடி போட்டு மூடிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கன் சுக்காவை தயார் பண்ணலாம். ஸ்டவ் நல்லா காஞ்சதுக்கப்புறம், சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிளறி வச்சிருந்த சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க, அப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலரே அப்படியே இப்போயே எடுத்து சாப்பிடலாம் போல இருக்குது. இப்போ கறி கொஞ்சம் நல்லா வற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் சுருங்கி வரும், லைட்டாக வெந்து. அந்த மாதிரி வர டைத்தில் நம்ம வாட்டர் ஊற்றிக்கணும். அது நல்லா கிண்டி விடுங்க, நல்லா அடிப்பிடிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த மாதிரி சிக்கன் நல்லா வற்றி வரணும், லைட்டாக ஒரு மாதிரி சுருங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு, ரொம்ப நிறையா ஊற்றிட்டாலும் சிக்கன் நல்லா உடஞ்சி வந்துடும். ஸோ கொஞ்சோண்டு ஊற்றா போதும், ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆயிலில் வேக வச்சுட்டோம். கடைசியில் நம்மளுக்கு இதில் ஒரு தண்ணி கூட இல்லாமல் தான் நமக்கு இந்த சிக்கன் சுக்கா வேணும்.
நல்லா கம்மியாகவே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா வேகும். 2 நிமிஷமும் அப்படியே விட்டுறாமல் இடையில வந்து கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி. ஏன்னா அடி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது தண்ணி வற்றிடுச்சுன்னா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓப்பன் பண்ணேன், கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி வந்திருக்கு. இனிமேல் நம்ம வந்து மூடி வைக்கக்கூடாது, நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றி நல்லா சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பரிமாற வந்து சிக்கன் சுக்கா தயாராகிடுச்சு. நம்ம வந்து வேறு எதுக்கு மாற்றிக்கலாம். கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வேறு பவுலுக்கு வந்து மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது சிக்கன் சுக்கா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி சமைச்சு முடித்த பிறகு இந்த ஆனியன் போட்டுலாம் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து இது மேலே வந்து தூவி விட்டுக்கலாம், சும்மா டெக்கரேஷன் மாதிரி. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.